Daily. Taste the Daily. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது. ஆனால் மோடியினுடைய அரசால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார். இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நடிக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே இதே ஆளுநர் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஆட்சி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவரே நேரடியாக ஆய்வு செய்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம். எங்கள் மீது வழக்கு போட்டார் எடப்பாடி. இவர்களுக்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல, மாநில உரிமைகளை காப்பதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி அன்றைக்கு கவர்னராக இருந்த புரோஹித் அவர்களை கண்டித்து ஆளுநர் மாளிகையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஏதோ பேரளவுக்கு மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு பூராவிலும் பிஜேபி அரசுக்கு மோடி அரசுக்கு எதிர்ப்பலை இருப்பதை கேட்காமல் விட்டுவிட்டால் சரி இருக்காமல் ஒப்புக்கு சப்பான் என்று சொல்வார்களே, அதுபோல பேரளவில் வலிக்காமல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், எவ்வளவு நெருக்கடியான காலத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இந்த நிலையிலும் தமிழ்நாட்டிலேயே இந்தியா 13 திட்டங்களில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக விளங்கியிருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு எங்களுடைய தலைவர் அவர்களும் காட்டியிருக்கிறார், நாங்களும் பேசியிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடி அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பொறாமை என்னவென்றால், தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது, இங்கே பெண்கள் 41% வேலைக்கு போகிறாங்க, படிப்பிலே உயர்ந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நாம் இருக்கிற அந்த பகுதியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற வயிற்றறிச்சலின் காரணமாக செய்கிறார்கள் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக திடீர்னு பிஜேபி திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு? அதுவும் அமைதியாக செட்டில் ஆகிவிட்டது. ஆக மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுதான் பாஜகனுடைய வேலையாக இருக்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்வதில்லை. நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் விட்டோம், மற்ற ட்ரெயினை விட்டோம், 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது கூட இந்தி பேர், ஒன்று தேஜா, இன்னொரு வந்தே பாரத். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கலைஞ்சிருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் விடப்பட்ட ரயில் பேரெல்லாம் பாருங்கள். பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், இப்படி தமிழ் பேரில் கன்னியாகுமரி, நெல்லை, காவேரி, இப்படிப்பட்ட பெயர்கள் தான் மன்னை எக்ஸ்பிரஸ் என்று தமிழ் பெயராக வைத்தார்களே தவிர 2 ட்ரெயினை விட்டுட்டு அந்த 2 ட்ரெயினையும் இந்தியில் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விட்டுருக்கிறது. இதை தவிர என்ன செய்திருக்கிறார்கள்? நிர்மலா சீதாராமன் சொல்லட்டும், ஆனால் கோபப்படுறாங்க. பேசலாம். பாராளுமன்றத்திலே எங்களுடைய எம்பிக்கள் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லவர்களால் முடியவில்லை. ஏன் இந்த ஓரவஞ்சனை கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை. இது போராட்டம் 3 கட்டமாக முடிந்திருக்கிறது. அடுத்தது ஒன்றிய அரசு திருந்தாவிட்டால் உரிய வகையில் அதற்குரிய பாடத்தை புகட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கும். யார் சொன்னது அது மாதிரி? அவர் பாராட்டுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அதாவது இது பிரச்சனையே வேறு. அந்த முடிவுக்கு நான் போக விரும்பல. காரணம் என்னென்னா, திமுக இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது. 90,000 நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் போனீங்க, எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்கே வேண்டப்பட்டதல்ல, மோடி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு ஊர் உலகமே சொல்லுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் அமைதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, இதே மாதிரி தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி 2 பிரச்சனை வச்சு எடப்பாடி பேசினார். கள்ளக்குறிச்சி அது சாராய விஷயத்தை வச்சுக்கிட்டு
பெருசாக பிரச்சாரம் பண்ணார். தேர்தலுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட்டார். இந்த ரெண்டுத்தையும் வச்சு பிரச்சாரம் செய்தாங்க. அதையும் மீறி 62,000 ஓட்டில் திமுக வெற்றி பெற்றார். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனை கொண்டு வந்தார்கள், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கொண்டு வந்தார்கள். எல்லா டிவிலையும் போட்டு பேசினாங்க, பேட்டி கொடுத்தாங்க. அண்ணாமலை சவுக்கிலேயே அடிச்சுக்கிட்டாரு. இவ்வளவுக்கும் பிறகு 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்றால் இதுதான் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் பகுதியில் இருக்கிற செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு. இதை வரை எடுத்துக்காட்டு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். சில மாநிலங்கள் மத்திய அரசிடமிருந்து தாங்கள் செலுத்திய வரிக்கேற்ப நிதி கேட்பது அற்ப சிந்தனைன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு தான் அற்ப சிந்தனை. எங்ககிட்ட இருந்து நீங்கள் சுரண்டிக்கிட்டு போங்க, நாங்கள் வாய் மூடிட்டு சும்மா இருப்போமா? எங்கள் பணத்தில் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குது 6,28,000 கோடி. அதில் பாதியாவது எங்களுக்கு கொடுக்க வேணாமா? பாதி கூட கொடுக்காம நீங்கள் 56,000 தான் கொடுக்குறீங்கன்னா கேட்காம வாய் மூடிட்டு இருந்தால் மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறீங்க, பயப்படுறீங்களா மத்திய சர்க்காருன்னு கேட்க மாட்டாங்களா? எடப்பாடி கேட்ட மாதிரி எங்களையும் தானே கேட்பாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.